வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் நேர்மையாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மகளிர் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. முந்தைய ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய அரசின் சாதனைகளை முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மல்யுத்த சாம்பியன் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தல் நேர்மையாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் மாநில அரசுகளின் உயர் அதிகாரிகளுடன் இன்று காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் பணிகளை பொறுத்தவரை இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று திரு ராஜீவ்குமார் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்கள், காவல்துறை தலைவர்கள் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகள் உட்பட உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வித புகாருக்கும் இடமின்றி வாக்குப்பதிவு நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு ராஜீவ்குமார் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் தலைமைச் செயலர் திரு சிவ்தாஸ் மீனா, தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ, காவல்துறை தலைவர் திரு சங்கர் ஜிவால் உட்பட பலர் பங்கேற்றனர். இதற்கிடையே தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் தொடர்பாக விஜில் கைபேசி செயலி மூலம் இதுவரை 2193 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக சென்னையில் மட்டும் 239 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. இந்நிலையில் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கோவையில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோவையில் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட இந்த பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு கிராந்திகுமார் பாடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கி தாமஸ் பார்க் வரை இந்த பேரணி நடைபெற்றது. இதில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் வாகனத்தில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். மதுரை மாவட்டத்தில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வருவாய்த்துறையினர் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் ஒவ்வொரு வீடாக நேரடியாக சென்று வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் வாக்காளர் விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கியும் வாக்காளர் விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டியும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 325 வாக்குச்சாவடி மையங்களில் கண்டறியப்பட்ட கடந்த கால தேர்தல்களில் நாகலாங்குளம், எஸ் ஆலங்குளம், ஆனையூர், கண்ணனேந்தல், கோசாக்குளம் போன்ற கிராமங்களில் 50%க்கும் குறைவான வாக்குகளை பதிவாகியது கண்டறியப்பட்டது. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் மாநில சராசரி வாக்குப்பதிவு சதவீதத்திற்கும் குறைவாக வாக்குகள் பதிவான வாக்குச்சாவடிகளை குறைந்த வாக்குகள் பதிவான வாக்குச்சாவடியாக கணக்கிட்டு அப்பகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரித்திடும் நோக்கத்தில் விழிப்புணர்வு பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. திமுக, அஇஅதிமுக, பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சித் தலைவர்களும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நிர்வாகிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மகளிர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் நிர்வாகிகளில் ஒருவரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். தஞ்சாவூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர், தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 8,60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சேலத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தமது ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை திமுக அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மகளிர் உரிமை தொகை முழுமையாக வழங்கப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மத்திய அரசின் சாதனைகளை முன்வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக தெரிவித்தார். ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்தை திமுக அரசியலுக்காக பயன்படுத்துவதாக அவர் குறை கூறினார். அரசியல் பிரச்சாரத்தில் தனிநபர் தாக்குதல் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வாக்களிக்கும் வயசு இருக்கு, ஓட்டு போட மிஷின் இருக்கு.
நீ ஓட்டு போடு நீங்க ஓட்டு போடு வாங்க மக்கா நாடு மேதோ வளர வாங்க மக்கா ஓட்டு போடு வாங்க மக்கா நாடு மேதோ வளர வாங்க மக்கா. இனி தேர்தல் களம். தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி. கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் கிருஷ்ணகிரி, பர்கூர், ஊத்தங்கரை தனி தொகுதி, வேப்பனஹள்ளி, ஓசூர் மற்றும் தளி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் ஆண் வாக்காளர்கள் 8,07,389 நபர்களும், பெண் வாக்காளர்கள் 8,02,219 நபர்களும், 305 மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தம் 16,09,913 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்கள் வாக்களிக்க ஏதுவாக 1883 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு தேர்தல் ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 27 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளான பாஜக சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நரசிம்மன், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கோபிநாத், அதிமுக சார்பில் ஓசூர் மாநகராட்சியின் மண்டல குழு தலைவராக இருந்த ஜெயபிரகாஷ் ஆகியோரிடையே போட்டி நிலவி வருகிறது. மா, மல்லிகை, புலி உற்பத்தியில் மாநில அளவில் பெயர் பெற்று வரும் நிலையில் அரசே கொள்முதல் செய்து நிலையான விலை கிடைக்க வேண்டும் என்று விவசாயிகளின் தொடர் கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. குண்டூசி முதல் விமானம் வரை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த ஓசூர் பகுதியில் சிறு குறு நடுத்தர தொழிலுக்கு வரி சலுகைகள் வழங்கிட வேண்டும், மேலும் கேந்திரிய வித்யாலயா, நவோதயா பள்ளிகள் அமைக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். கிருஷ்ணகிரியிலிருந்து சி. ராஜா. மாவட்டச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி துணை ராணுவ படையினர் பங்கேற்ற கொடி அணிவகுப்பு பேரணி இன்று நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி மையங்களை ஆட்சியர் திரு விஷ்ணு சந்திரன் இன்று ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் பங்கேற்ற கொடி அணிவகுப்பு பேரணியை ஆட்சியர் திருமதி கற்பகம் இன்று தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையிலான விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ஆணையாளர் திருமதி அழகுமீனா தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் 3000 மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஆட்சியர் திருமதி சரையு தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திரு பழனி தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மல்யுத்த சாம்பியன் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் உதித், ஆகாஷ், ரோஹித் உள்பட 10 பேரும், மகளிர் பிரிவில் அஞ்சு, ஷிவானி உள்பட 10 பேரும் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கசகஸ்தானின் பிஷ்கேக்கில் வரும் 11ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கசகஸ்தான் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 22-20 என்ற கணக்கில் இந்தியாவின் மால்விகா பன்சோடை வென்றார். ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டிக்கான சர்வதேச பயிற்சியை மேற்கொள்வதற்காக இந்தியாவின் நிக்கத் ஜரீன், லவ்லினா போர்கோஹைன், பர்வீன் ஹூடா மற்றும் பிரீத்தி பவார் துருக்கி செல்வதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் நேர்மையாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மகளிர் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. முந்தைய ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய அரசின் சாதனைகளை முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மல்யுத்த சாம்பியன் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.